இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷம். பிரதோஷ கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 to 6. உங்க வீடு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவில்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நந்தி பகவானுக்கு, சிவனுக்கு வந்து பாலபிஷேகம், அதுக்கப்புறம் இளநீரு, பன்னீரு இது போன்ற பல பொருட்கள வச்சு அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க. நீங்க கோவிலுக்கு போய் பிரதோஷ பூஜையில வந்து நீங்க கலந்துக்கிறவங்களா இருந்தா, பாலு, தயிரு, இளநீர் இது போன்ற பொருட்கள வந்து நீங்க வாங்கி குடுக்கறது ரொம்பவுமே நல்லது. பிரதோஷ காலமான நேரத்தில் 4:30 to 6 இந்த டைமில் நந்தி பகவானுக்கு இரு கொம்புகளுக்கு இடையில் வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அதை காண்பதற்காக 30 தேவர்களும் வந்துட்டு நம்ம கோவிலுக்கு வந்து வருவாங்களாம். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கோவிலில் தான் வலம் வந்துட்டு இருப்பாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம கோவிலுக்கு போயிட்டு பிரதோஷ பூஜையில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோன்னா அவங்களுடைய ஆசைகளும் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க. யார் ஒருவர் தொடர்ந்து 120 பிரதோஷ பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து முக்தி கிடைக்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சேனலில் வரலட்சுமி விரதை வந்து முதல் முறையாக கடைபிடிக்கிறவங்க வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை வந்து ஒரு லாங் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்க்கணுன்னா கீழே இருக்க கிளிக்கபிள் லிங்க் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.